பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம். நம்மளுடைய செல்வம் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு இது ரொம்ப சிறந்த திக்ருன்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஷாபான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இதே நீங்கள் ஓதி உங்களுடைய பரிசுல இருக்கக்கூடிய பணத்துல ஓதி கொள்ளுங்க. இல்ல ஒரு காயின்ல ஓதி அதை நீங்க பரிசுல வைத்துக் கொள்ளுங்க. அவ்வளோ ஒரு பரக்கத்து இருக்கும். உங்களுக்கு காசு இனி வர வர பெருகி கொண்டே போகும்னு சொல்லலாம். முக்கியமா நமக்கு வருமானம் உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நமக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய வருமானமே உயர மாட்டேங்குது. மாசம் 10,000 ரூபாய் தான் நமக்கு வருமானம் இருக்கு. இதுல எங்கிருந்து நம்ம கடனை அடைக்கிறது, எங்கிருந்து நம்மளுடைய நிலைமையை மாத்துறதுன்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். இதை செய்யுங்க, வாக்களும் கபிலாகும், இன்னும் உங்களுக்கு வருமானமும் பெருகும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அந்த திக்ர் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான், வெறும் 100 முறை இந்த திக்ர்களை ஓதிக்கோங்க. இது அல்லாஹுடைய ஒவ்வொன்றும் இஸ்மாக இருக்கிறதுனால ஓதுறது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா யா அல்லாஹு யா ரஸாக்கு யா கனியு அப்படின்னா என்னன்னா பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மு தான். இது மூணுமே ஒண்ணு அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மையை கொண்டு அழைக்கிறோம். இரண்டாவது ரஸாக்கு ரிசுக்கை அளிப்பவனேன்னு சொல்லிட்டு அவனுடைய இஸ்மையை கொண்டு அழைக்கிறோம். அடுத்து மூன்றாவது யா கனியு, கனியுனா செல்வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இஸ்மையை கொண்டு அழைக்கிறோம். நம்மள இடத்துல பாத்தீங்கன்னா ரிசுக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணா சொல்லலாம். ரிசுக்கு அப்படிங்கிறது காசு மட்டும் கிடையாது, உணவும் ரிஸ்க், காசும் ரிஸ்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்வாதாரம், குழந்தைகள், நல்ல வேலை, பாக்கியம் எல்லாமே ரிஸ்க்னு போயிடும். கனியு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்வத்துக்கு மட்டுமே பொருந்தும். அதனாலதான் ரிசுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தும். கனியு அப்படிங்கிறது செல்வத்துக்கு மட்டுமே பொருந்துங்கிறதுனால அதையும் சொல்லி நம்ம கேட்கிறோம், சேர்த்தி கேட்கிறோம். அடுத்தது இரண்டாவது திக்ரு. இந்த முதல் திக்ரு முடிச்சணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இருக்கும். கடைசியில் இருக்கிறது மட்டும் மாறி மாறி வரும். யா அல்லாஹு யா ரஸாக்கு யா வஹாபு. இதுல என்ன வந்திருக்கு, யா வஹாபுன்னு முடிஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா யா அல்லாஹு அப்படிங்கிறது அல்லாஹுடைய இஸ்மு, ரிசுக்கு அப்படிங்கிறது ரிசுக் அளிப்பவன் சொல்லி கூப்பிடுறோம். வஹாப் அப்படிங்கிறது மிகுதமாக கொடுப்பவன் அர்த்தம். அல்லாஹத்துல எப்படி கேட்கிறோம், நீ ரிசுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிற, ரிசுக்க கொடுன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் ரிஸ்க் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான். என்னைக்காவது யாராவது சாப்பிடாம இருக்கிறோமா? இல்ல. அல்லாஹ் அப்ப நமக்கு தேவையான ரிஸ்க கொடுத்துருக்கான். நம்ம என்ன காசே பார்த்தது இல்லையா? கிடையாது, நம்ம காசெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப அல்லாஹுடைய ரிஸ்க் வந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்குதான் வஹாபு. தாராளமா கொடு, நீ கொடுக்குற, ஆனா அது எனக்கு பத்தல, அதுக்கு மேல எனக்கு தேவை இருக்கு, அப்ப அது தாராளமா கொடுங்கறதா என் வஹாபு. அப்ப ரிஸ்க்கு அப்புறம் வஹாபு போடுறோம். அடுத்தது மூணாவது யா அல்லாஹு யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு. எப்படி கேக்குறோம்? ஃபத்தாஹு. ஃபத்தாஹுன்னா என்னது? வெற்றி அளிப்பவன் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல ரிஸ்க்கு கொடுக்குற, இருந்தாலும் அதுல எங்களுக்கு வெற்றியை கொடு. சில நேரங்கள்ல நம்மளிடத்துல காசு இருக்கும், எவ்வளவு செலவு செஞ்சாலும் சரி நம்மளால முன்னேறவே முடியாது, வெற்றி அடைய முடியாது. நான் 1 லட்ச ரூபா போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சேன், எல்லாம் நஷ்டத்துல போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்ப அவங்க எப்படி முன்னேறுவாங்க? முன்னேறவே மாட்டாங்க. அல்லாஹுடைய வெற்றி இல்லாம நம்ம முன்னேற முடியாது. காசு இருந்தாலும் அவன் தான் வெற்றியை கொடுப்பவன். அதனால அல்லாஹ்விடத்துல ஃபத்தாஹு, வெற்றியும் கொடு அப்படின்னு கேக்குறோம். அடுத்தது யா அல்லாஹு யா ரஸாக்கு யா வதூது, உள்ளன்புடையவன். அல்லாஹ்விடத்துல என்ன கேக்குறோம்? உள் அன்போடு கொடுன்னு நம்ம கேக்குறோம். மனிதர்கள் பாத்தீங்கன்னா பொறாமை இருப்பாங்க, போட்டி இருப்பாங்க, கெடுதல் செய்வாங்க, ஒரு பாசமா தரமாட்டாங்க, கடனுக்கு தருவாங்க. ஆனா அல்லாஹ் மட்டும்தான் என்ன பண்ணுவான்? உள் அன்போடு நமக்கு கொடுப்பான், திருப்பி நம்மள இடத்துல எதிர்பார்க்க மாட்டான். அப்ப அந்த உள்ளன்போடு கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதத்தோடு கிடைக்கக்கூடிய அந்த பணத்துக்கு மதிப்பே வேறேன்னு தான் நம்ம சொல்லணும். இதைதான் என்ன பண்ணும், நீங்க 100 முறை தனித்தனியாக ஓதிக்கொள்ளுங்க. ஓதி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பர்ஸ்ல ஊதி வைத்துக் கொள்ளுங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓதுறது ஒரு பெரிய வேலை கிடையாது. 5 நிமிஷம் இருந்தாவே போதும். இந்த ஓதி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை வரும், எல்லாமே இஸ்முகளா இருக்கும். இதுக்கு ஒழு வேணுமா செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது அல்லாஹுடைய இஸ்முகள் தான். தொழுகை இல்லாதவங்க கூட செய்யலாம், ஒழு இல்லாதவங்களும் செஞ்சுக்கலாம். எப்ப முடியுமோ இன்னைக்குள்ளேயே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா செஞ்சிருங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய மத்த அமல்கள், ஓத வேண்டிய சூறாக்கள் எல்லாமே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதையும் பாத்துக்கோங்க.